ஓம் சாந்தி 2/6/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 18/1/2000. இன்றைக்கி நம்ம எல்லோருமே 18ஆம் தேதி முரளி கேட்க போகிறோம். 18 அந்த நாள் சக்தி நிறைந்த நாள், பாபாவை பிரத்யக்ஷப்படுத்தக்கூடிய நாள், ஒவ்வொருவரும் சக்திசாலியாக ஆகக்கூடிய நாள். அதனால் இந்த டேட்டில் பாபா சொல்லியிருக்கக்கூடிய மகா வாக்கியத்தை கேட்கலாம். பிரம்மா பாபாவிற்கு சமமாக தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையின் வைப்ரேஷன் உலகில் பரப்புங்கள். பிரம்மா பாபாவிற்கு சமமாக தியாகத்தில், தபஸ்யாவில் மற்றும் சேவையில், அதாவது இதனுடைய வைப்ரேஷன் முழு உலகத்திற்கும் பரப்ப வேண்டும். இன்று மிகவும் சக்திவானாகிய பாப்தாதா தன்னுடைய சக்திசாலி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் நினைவு நாளாக இருப்பதன் கூடவே சக்திசாலியான நாளாகவும் இருக்கிறது. இன்றைய தினம் அனைத்து குழந்தைகளுக்கும் சர்வ சக்திகளையும் மனம் விரும்பி கொடுக்கும் தினம். பாருங்கள், உலகில் அநேக விதமான வில் அதாவது உயில் இருக்கும். ஆனால் பிரம்மா பாபா சிவ தந்தையிடமிருந்து கிடைத்த அனைத்து சக்திகளையும் குழந்தைகளுக்கு உயில் எழுதி கொடுத்து விட்டார். இப்படிப்பட்ட ஆன்மீக உயிலை வேறு யாரும் எழுதி கொடுக்க முடியாது. தந்தை சிவபாபா பிரம்மா பாபாவை ஸ்தூலமாக இவ்வுலகில் பொறுப்பாளர் ஆக்கினார். மேலும் பிரம்மா பாபா குழந்தைகளுக்கு பொறுப்பாளராகுக என்ற வரதானத்தை தந்து, அதாவது இந்த உயிலை எழுதி கொடுத்து விட்டார். இந்த இந்த உயில் குழந்தைகளுக்கு சகஜமான சக்திகளின் அனுபவத்தை செய்வித்து கொண்டிருக்கிறது. ஒன்று, தன்னுடைய முயற்சியின் மூலம் சக்திகளின் பிராப்தி. இது பிரபுவின் உயில் மூலம் கொடுப்பினை. இது பிரபுவின் வரதானமாகும். இந்த பிரபுவின் வரதானம் நடந்து கொண்டிருக்கிறது. வரதானத்தில் முயற்சி செய்வதற்கான கடின உழைப்பு இருப்பதில்லை. ஆனால் சுலபமாக மற்றும் இயல்பாகவே கருவியாக்கி நடத்தி கொண்டிருக்கின்றனர். பாருங்கள், அன்று எதிரில் கொஞ்சம் பேர்தான் இருந்தார்கள். ஆனால் பாப்தாதாவிடமிருந்து விசேஷமாக பிரம்மா பாபாவிடமிருந்து விசேஷமாக இந்த வில் கிடைத்தது. மேலும் எந்த குழந்தைகளுக்கு தந்தை வில் செய்திருந்தாரோ அந்த அனைத்து குழந்தைகளும், அதாவது ஆதி ரத்தினங்கள் மற்றும் சேவையின் பொறுப்பில் இருக்கும் குழந்தைகள், நல்ல முறையில் காரியத்தில் ஈடுபடுத்தினார்கள் என்பதையும் பாப்தாதா பார்த்தார். மேலும் அந்த உயிலின் காரணமாக இந்த பிராமண குடும்பம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குழந்தைகளின் விசேஷத்தின் காரணமாக இந்த வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றிருந்தது. மேலும் அது ஆகிக் கொண்டிருக்கிறது. பொறுப்பாளர் ஆகியிருக்கும் மற்றும் ஒத்துழைப்பு கொடுக்கும் 2 விதமான குழந்தைகளில் 2 விசேஷங்கள் மிக நல்லதாக இருந்தது. முதல் விசேஷம் ஸ்தாபனையின் ஆதி ரத்தினமாக இருந்தாலும் சேவையில் ரத்தினமானாலும் சரி, இருவரிடமும் குழுவின் ஒற்றுமை மிகவும் நல்லதாக இருந்தது. யாரிடம் ஏன், என்ன, எப்படி என்ற எண்ணமே இருந்ததில்லை. இன்னொரு விசேஷம், ஒருவர் கூறினால் இன்னொருவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த அதிகப்படியான சக்திகளின் உயிலின் விசேஷம் வாயுமண்டலத்தில் இருந்தது. எனவே பொறுப்பாளராகியிருக்கும் ஆத்மாக்களுக்கு பாபாதான் தென்பட்டு கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட நேரத்தில் பொறுப்பாளராக ஆகியிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உள்ளபூர்வமாக அன்பை வழங்குகிறார்.
தந்தையின் அதிசயமோ இருக்கவே இருக்கிறது. ஆனால் குழந்தைகளின் அதிசயமும் குறைந்ததல்ல. மேலும் அந்த நேரத்தின் குழு நாம் அனைவரும் ஒன்று என்ற ஒற்றுமைதான் இன்று வரை சேவையை வளர்ச்சியடைய செய்து கொண்டிருக்கிறது. ஏன்? பொறுப்பாளராக ஆகியிருக்கும் குழந்தைகளின் அஸ்திவாரம் உறுதியாக இருந்தது. இன்றைய தினமும் குழந்தைகளின் அதிசயத்தின் பாடலை பாப் தாதா பாடிக்கொண்டிருந்தார். நாலாபுறங்களிலிருந்தும் குழந்தைகள் அன்பின் மாலையை அணிவித்தார்கள். மேலும் தந்தை குழந்தைகளின் அதிசயத்தை காரியத்தில் புகழ் பாடிக்கொண்டிருந்தார். இவ்வளவு காலம் நடக்கும் என்று நினைத்தீர்களா? எவ்வளவு காலம் கடந்து சென்று விட்டது. அனைவரின் வாயிலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் இப்பொழுது செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் என்றுதான் வெளிவந்தது. ஆனால் இப்பொழுது அவ்யக்த ரூபத்தின் சேவை நடக்க வேண்டும் என்று பாப் தாதா தெரிவித்திருந்தார். சாக்கார பாபா காலத்தில் இவ்வளவு பெரிய ஹால் கட்டினாரா? பாபாவின் மிகச் செல்லமான இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் வந்திருந்தனரா? விசேஷமாக இரட்டை வெளிநாட்டினருக்கு அவ்யக்த பாலனை மூலமாக ஆன்மீக ஜென்மம் கிடைக்க வேண்டும் என்றிருந்தது. இவ்வளவு அனைத்து குழந்தைகளும் வர வேண்டும் என்றிருந்தது. எனவே பிரம்மா பாபாவிற்கு தன்னுடைய பௌதீக உடலை விட வேண்டியதாக இருந்தது. இரட்டை வெளிநாட்டினருக்கு நாம் அவ்யக்த பாலனைக்கு பாத்திரமானவர்கள் என்ற போதை இருக்கிறது. பிரம்மா பாபாவின் தியாகம் விசேஷமாக நாடகத்தில் அடங்கி இருக்கிறது. தொடக்கத்திலிருந்து பிரம்மா பாபாவின் தியாகம் மற்றும் குழந்தைகளாகிய உங்களுடைய பாக்கியம் அடங்கியிருக்கிறது. அனைவரையும் விட தியாகத்தின் நம்பர் 1 உதாரணமாக பிரம்மா பாபா ஆனார். அனைத்தும் பிராப்தியாகிருந்தும் தியாகம் செய்வதைத்தான் தியாகம் என்று சொல்வது. நேரத்திற்கு தகுந்தாற் போன்று பிரச்சனைகளின் காரணமாக செய்யக்கூடிய தியாகத்தை சிரேஷ்டமான தியாகம் என்று கூற முடியாது. பார்த்தீர்கள் என்றால் தொடக்கத்திலிருந்தே உடல், மனம், பணம், செல்வம், சம்பந்தம் என்ற அனைத்து பிராப்திகள் இருந்த போதிலும் தியாகம் செய்தார். உடலையும் தியாகம் செய்தார். அனைத்து சாதனங்கள் இருந்த போதிலும் அவர் பழையதிலேயே இருந்தார். சாதனங்கள் வரத் தொடங்கிவிட்டன. சாதனங்கள் இருந்த போதிலும் சாதனாவில் உறுதியாக இருந்தார். பிரம்மாவின் இந்த தபஸ்யா குழந்தைகள் உங்கள் அனைவரின் பாக்கியத்தை உருவாக்கி சென்றது. நாடகப்படி அப்படிப்பட்ட தியாகத்தின் உதாரண ரூபம் பிரம்மாதான். மேலும் இந்த தியாகம்தான் எண்ண சக்தியின் சேவைக்கான விசேஷமான பங்கை உருவாக்கியது. அதனால் எண்ண சக்தியின் மூலம் புது புது குழந்தைகள் வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பிரம்மா பாபாவினுடைய தியாகத்தின் கதையை கேட்டீர்களா? பிரம்மாவின் தபஸ்யாவின் பலனாகப்பட்டது குழந்தைகளாகி உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. தபஸ்யாவின் பிரபாவம் இந்த மதுபன் பூமியில் நிரம்பி இருக்கிறது. கூடவே குழந்தைகளும் இருக்கிறார்கள். குழந்தைகளின் தபஸ்யாவும் இருக்கிறது. ஆனால் பொறுப்பானவர் என்றோ பிரம்மா பாபாவைத்தான் கூறுவோம். மதுவன் தபஸ்யா பூமிக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அந்த பிராமண குழந்தைகளும் இங்குள்ள வாயுமண்டலம் வைப்ரேஷன் சகஜ யோகியாக்கி விடுகிறது என்ற அனுபவம் செய்கிறார்கள். யோகா செய்வதற்கு கடினமாக அனுபவமாவதில்லை, சுலபமாக செய்ய முடிகிறது. மேலும் எப்படிப்பட்ட ஆத்மா வந்தாலும் அவரும் ஏதாவது அனுபவம் செய்துத்தான் செல்கிறார். ஞானத்தை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் அலௌகிக்கமான அன்பு மற்றும் அமைதியை அனுபவம் செய்துதான் போகிறார்கள். ஏதாவது தனக்குள் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை செய்துதான் செல்கிறார். இது பிரம்மா மற்றும் பிராமண குழந்தைகளின் தபஸ்யாவின் பிரபாவமாகும். கூடவே சேவையின் விதியாகவும்
விதவிதமான சேவையை குழந்தைகள் நடைமுறையில் செய்வித்து காண்பித்தார்கள். அதே விதிகளை இப்பொழுது நீங்கள் விஸ்தாரத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே எப்படி பிரம்மா பாபாவின் தியாகம், தபஸ்யா, சேவையின் பலன் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறதோ, அதே போன்று ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையின் அதிர்வலைகளை உலகில் பரப்ப வேண்டும். எப்படி அறிவியலின் பலமாகப்பட்டது தன்னுடைய பிரபாவத்தை பிரத்யக்ஷ ரூபத்தில் காண்பித்து கொண்டிருக்கிறது, அதுபோன்று அறிவியலை உருவாக்குவதும் அமைதி சக்திதான். அமைதி சக்தியை இப்பொழுது பிரத்யட்சமாக காண்பிப்பதற்கான நேரமாகும். அமைதி பலத்தின் வைப்ரேஷனை அதிவேகத்தில் பரப்புவதற்கான சாதனம் மனம், புத்தியின் ஒருமுகப்பட்ட நிலையாகும். இந்த ஒருமுகப்பட்ட நிலையின் பயிற்சியை அதிகரிக்க வேண்டும். ஒருமுகப்பட்டதின் சக்திகள் மூலமாகத்தான் வாயுமண்டலத்தை உருவாக்க முடியும். குழப்பத்தின் காரணமாக சக்திசாலியான வைப்ரேஷனை உருவாக்க முடிவதில்லை. ஒருமுகப்பட்ட சக்தி அதிகம் வேண்டும் என்று இன்று பாப்தாதா பார்த்தார். இப்பொழுது தன்னுடைய சகோதர சகோதரிகளின் துக்க நிகழ்வுகள் மாறிவிட வேண்டும் என்று அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே ஒரு திட எண்ணம் இருக்க வேண்டும். உள்ளத்தில் இரக்க உணர்வு இருக்க வேண்டும். அறிவியலின் சக்தி இவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் என்றால், இத்தனை அனைத்து பிராமணர்களின் அமைதியினுடைய சக்தி இரக்க மனமுடைய பாவனை மூலமாக குழப்பத்தை மாற்றம் செய்ய முடியாதா என்ன? எப்பொழுது செய்யத்தான் வேண்டும், நடக்கத்தான் வேண்டும் என்றால் இந்த விஷயத்தின் மேல் விசேஷ கவனம் வையுங்கள். எப்பொழுது நீங்கள் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரின் குழந்தைகள் என்றால் அனைவருமே உங்களுடைய தலைமுறையினர், கிளைகள், குடும்பத்தினர் மற்றும் நீங்களே அனைத்து பக்தர்களின் இஷ்ட தேவனாகவும் இருக்கிறீர்கள். நான் இஷ்ட தேவன் என்ற போதை இருக்கிறதா? பக்தர்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள், அதை நீங்கள் கேட்கிறீர்களா? ஹே இஷ்ட தேவனே என்று அவர்கள் கதறுகிறார்கள். நீங்கள் அதை கேட்க மட்டும்தான் செய்கிறீர்களா? அவர்களுடைய கூக்குரலுக்கு பதில் தருவதில்லையா? எனவே பக்தர்களின் இஷ்ட தேவனே இப்பொழுது அவர்களுடைய கூக்குரலை கேளுங்கள். ஆனால் கேட்க மட்டும் செய்யாதீர்கள், அவர்களுக்கு பதிலும் கூறுங்கள் என்று பாப்தாதா கூறுகிறார். என்ன பதில் கொடுப்பீர்கள்? மாற்றமாவதின் வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். உங்களுடைய பதில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்களும் அலட்சியமானவர்களாக ஆகிவிடுவார்கள், கதறுகிறார்கள், பிறகு அமைதியாகி விடுகிறார்கள். பிரம்மா பாபாவிற்கு ஒவ்வொரு காரியம் செய்வதில் இருந்த அந்த உற்சாகத்தை பார்த்திருக்கிறீர்கள். எப்படி ஆரம்ப காலத்தில் சாவி வேண்டும் என்ற ஊக்கம் இருந்ததோ, இப்பொழுது கூட பிரம்மா பாபா சிவ பாபாவிடம் வீட்டு கதவினுடைய சாவியை கொடுங்கள் என்று கூறுகிறார். சிவபாபாவிடம் பாபா பரந்தாம வீட்டினுடைய சாவியை கொடுங்கள் என்று கூறுகிறார். ஆனால் உடன் செல்பவர்கள் தயாராக வேண்டுமில்லையா? தனியாக செய்வாரா? இப்பொழுது உடன் செல்ல வேண்டுமா, இல்லை பின்னால் செல்வதா? உடன் செல்ல வேண்டுமில்லையா? எனவே ஒருவேளை தந்தை சாவி கொடுக்கிறார் என்றால் குழந்தைகள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறீர்களா என்று குழந்தைகளிடம் கேளுங்கள் என்று பிரம்ம பாபா கூறுகிறார். எவரடியாக இருக்கிறீர்களா அல்லது ரெடியாக இருக்கிறீர்களா? ரெடியாக அல்ல, எவரடியாக இருக்க வேண்டும்.
தியாகம், தபஸ்யா மற்றும் சேவை என்ற 3 பரீட்சைகளும் முடிந்ததா? பிரம்மா பாபாதான் அன்பு கண்ணீர் வடிக்கிறேன் என்று புன்சிரிக்கிறார். மேலும் பிரம்மா பாபா அந்த கண்ணீர் துளிகளை முத்துக்கு சமமாக இதயத்தில் நிரப்பவும் செய்கிறார். ஆனால் அனைவரும் எப்பொழுது எவரடி ஆவார்கள் என்ற எண்ணமும் ஓடுகிறது. தேதி கொடுக்க வேண்டும். நாங்களோ எவரடி என்று நீங்கள் கூறுவீர்கள். ஆனால் உங்கள் துணைவர்களாக உங்களுடன் இருக்கிறார்களே, அவர்களையும் ஆக்குங்கள் அல்லது அவர்களை விட்டுவிட்டு சென்று விட்டார் என்று நீங்கள் கூறுவீர்கள். பிரம்மா பாபாவும் சென்று விட்டார் என நீங்கள் கூறுவீர்கள் தானே. ஆனால் அவருக்கோ இந்த படைப்பை படைக்க வேண்டியதாக இருந்தது. வேகமாக வளர்ச்சி செய்வதன் பொறுப்பு இருந்தது. எனவே அனைவரும் எவரடியாக இருக்கிறீர்களா? ஒருவர் அல்ல, அனைவரையும் உடன் அழைத்து செல்ல வேண்டும் இல்லையா? அல்லது தனியாக செல்வீர்களா? அனைவரும் எவரடியாக இருக்கிறீர்களா அல்லது ஆகிவிடுவீர்களா? பதில் கூறுங்கள். குறைந்தது 9 லட்சமோ உடன் செல்ல வேண்டும். இல்லை என்றால் எவர்கள் மீது ராஜ்யம் செய்வீர்கள்? தன் மீது ராஜ்யம் செய்வீர்களா? எவரடியாகுங்கள், மேலும் எவரடி ஆக்குங்கள் என்ற சுப பாவனை தான் பிரம்மா பாபாவிடம் குழந்தைகளுக்காக இருக்கிறது. இன்று வதனத்தில் அனைத்து விசேஷ ஆதிரத்தினங்களும் சேவையின் ஆதிரத்தினங்களும் வெளிப்பட்டார்கள். நாங்களோ தயார் என்று அட்வான்ஸ் பார்ட்டி கூறினார்கள். எந்த விஷயத்திற்காக தயாராக இருக்கிறார்கள்? பிரத்யக்ஷத்தின் முரசு கொட்டியது என்றால் நாங்கள் அனைவரும் பிரத்யட்சமாகி பொது உலக படைப்பிற்கு பொறுப்பாளராவோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நாங்களோ புது உலகை படைப்பவரே வாருங்கள் என்று வரவேற்கிறோம். இப்பொழுது அனைத்து காரியங்களும் உங்கள் மீதுதான் இருக்கிறது. வந்துவிட்டார் வந்துவிட்டார் என்று முரசு கொட்டுங்கள். முரசை கொட்ட வருமா? முரசு கொட்ட வேண்டுமில்லையா? தேதியை வாங்கி வாருங்கள் என்று பிரம்மா பாபாவும் கூறுகிறார். தேதி இல்லாமல் காரியமும் நடப்பதில்லை என்று நீங்களும் கூறுகிறீர்கள் இல்லையா? எனவே இதற்கான தேதியை நிச்சயம் செய்யுங்கள். தேதியை முடிவு செய்ய முடியுமா? தந்தையோ நீங்களே நிச்சயம் செய்யுங்கள், இன்றே முடிவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். மாநாட்டின் தேதியை முடிவு செய்தீர்கள். இதற்காகவும் மாநாடு நடத்துங்களேன். வெளிநாட்டினர் என்ன நினைக்கிறீர்கள்? தேதியை நிச்சயம் செய்ய முடியுமா? தேதியை நிர்ணயம் செய்வீர்களா? ஆம் அல்லது இல்லை என்று கூறுங்கள். நல்லது. தாதி ஜானகியுடன் ஆலோசனை செய்து செய்யுங்கள். நல்லது. பாரதம் மற்றும் வெளிநாடுகளின் நாலாபுறங்களிலும் உள்ள பாப் தாதாவின் மிக நெருங்கிய, மிகவும் அன்பான மற்றும் விலகி இருக்கும் பாப் தாதா அனைத்து குழந்தைகளும் அன்பில் மூழ்கியிருந்த அன்பில் ஐக்கியமான சொரூபத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று பாப் தாதா பார்க்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் சந்திப்பின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தூரமாக இல்லை, ஆனால் கண்களின் எதிரில் கூட இல்லை, நிரம்பி இருக்கிறார்கள். அப்படி நேரெதிரில் சந்திப்பு செய்து கொண்டிருக்கும் மற்றும் அவ்யக்த ரூபத்தில் அன்பில் ஐக்கியமாக இருக்கும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையின் நிரூபணத்தை கொடுக்கும் உண்மையான குழந்தைகளுக்கு எப்பொழுதும் ஒருமுகப்பட்ட சக்தியின் மூலம் உலகை மாற்றம் செய்யக்கூடிய உலகை மாற்று குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக தீவிர முயற்சியின் மூலமாக பறக்கும் டபுள் லைட் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் மிக 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 அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இந்த சக்தி நிறைந்த நாளுக்காக கிடைக்கப்பட்ட வரதானம்:
ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலம் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய சதா மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆகுக. ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலம் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய சதா மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆகுக. விளக்கம்: நினைவின் தொடர்பாகப்பட்டது சதா இணைந்திருக்க வேண்டும் என்று எப்படி கவனம் வைக்கிறீர்களோ அதே போன்று சேவையிலும் கூட சதா தொடர்பு இணைந்திருக்க வேண்டும். சுவாசத்திலும் நினைவு மற்றும் சுவாசத்திலும் சேவை இருக்க வேண்டும். இதைத்தான் சமநிலை என்பார்கள். இந்த சமநிலை மூலம் சதா ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள் மற்றும் இந்த சப்தம்தான் மனதிலிருந்து வெளிப்படும். ஆசீர்வாதங்களால் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். முயற்சியிலிருந்து யுத்தத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். என்ன, ஏன், எப்படி என்ற கேள்விகளிலிருந்து விடுபட்டு சதா மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்துடன் இருப்பீர்கள். பிறகு வெற்றி பிறப்புரிமையின் ரூபத்தில் அனுபவமாகும். ஸ்லோகன்: பாபாவிடமிருந்து பரிசை பெற வேண்டுமானால் தன்னிடமிருந்து மற்றும் துணையில் இருப்பவர்களிடமிருந்து தடையற்று இருப்பதற்கான சர்டிஃபிகேட் கூடவே இருக்க வேண்டும். பாபாவிடமிருந்து பரிசை பெற வேண்டுமானால் தன்னிடமிருந்து மற்றும் கூட இருப்பவர்களிடமிருந்து தடையற்று இருப்பதற்கான சான்றிதழை கூடவே வைத்திருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ.